அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். மிதுனம், மிருகத்தின் முன்னேற்றம் உலகை மிரட்டும். உலகை மிரட்டும் அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு அவங்களுடைய அப்படியே பார்க்கறதுக்கு அவங்கள பார்த்தாலே மிரட்டு போவாங்களாம். என்னப்பா டாப்ல போயிட்டாங்க, எவ்வளவு பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுனத்தின் முன்னேற்றம் உலகை மிரட்டும். சொந்த பந்தங்களை பூரா ஆர்வமா பார்க்கக்கூடிய நிலை உருவாக்கும். என் பிள்ளை, என் மருமைய, என் பிள்ளை மாப்பிள்ளை இந்த அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகை மிரட்டும் மிதுனத்தின் யோகம் இந்த பராபவ ஆண்டு. சரி, எப்படி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்திற்கு நல்லா கவனிங்க. அட்டமாதிபதி 9ஆம் அதிபதி. அட்டமாதிபதி நினைக்காதீங்க, அட்டமாதிபதி என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது.
இருக்கிற மோசமான இடம் 8ஆம் இடம். அதை எடுத்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது 8ஆம் இடம் தான். இப்ப மிதுனத்துக்கு 8ஆம் இடம் சனியுடைய ஆட்சி வீடு, 9ஆம் இடம் சனியுடைய ஆட்சி வீடு. ஆனா அந்த 8, 9 சனிவான் 9ஆம் இடம் குருவின் வீட்டில இருந்து அந்த குரு எங்க உட்கார்ந்துருக்காரு? மிதுனத்துல உட்கார்ந்துருக்காரு. பரிவர்த்தனை அப்படி பார்த்துக்கலாம். அப்ப குரு வீட்டுல போய் சனி உட்கார்ந்து, சனி போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? மிதுனத்துல உட்கார்ந்து. இது ஒரு மாதிரி யோகம், சூப்பரான யோகம், பிரமாதமான யோகம், மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய பதவி. அப்ப 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாங்கும் தகுதி, நிர்வாக பொறுப்பு, ஒரு புதிய பதவி ஏற்றுக்கொள்ளுதல், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி ஏற்படுவது, அரசியலில் அமைச்சர் போன்ற பதவி ஏற்படுவது, இதெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம். மக்கள் சேவைக்காக செய்யக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம், உலக புகழ். அதுதான் மிதுனம் உலகை மிரட்டும் அப்படின்னு சொன்னேன். மிதுனம் உலகை மிரட்டும், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகம், அற்புதமான யோகம். அதுல இருந்து மாற்று கருத்தே இல்லை. ஆக இதனால் அரசாங்கத்திலும் நல்ல ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும், அரசியலும் மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொத்து சுகங்கள் நல்ல வாகன யோகங்கள். என்ன இவங்க கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கிடைச்ச பதவியை இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்ல பிரம்மாண்டமான வீடு வாங்கணும், பிரம்மாண்டமான சொத்து வாங்கணும், பிரம்மாண்டமான கார் வாங்கணும், இப்படிலாம் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் அவங்க அதையும் ஆசைப்படக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மிதுனத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்து சனிபான் 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப வாகனங்கள் பிரம்மாண்டமான வாகனங்களை வாங்கக்கூடிய, ஏன்னா அவர் 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க பிரம்மாண்டமான வாகனம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அது வாகனத்தை ஏற்படுத்தி திடீர்னு போக்குவரத்துல ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். கவனமா இருக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா இதுல போய் ஒரு ஏதாவது மாட்டிக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதிக ஆசை கொஞ்சம் அடக்கி வச்சிருங்க, சாதனை படைங்க. பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சாதனை படைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதுல இதெல்லாம் உங்களை தேடி வரும், நீங்களா போய் உன்னை தேடி மாட்டிக்கிறாதீங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதிக ஆசைப்பட்டதிலே மாட்டிக்கிறாதீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு நல்ல நீதிபதி போஸ்ட், ஒரு ஆன்மீகத்தில் கோயிலில் ஒரு அரங்காவல் பணி, இந்த மாதிரி மக்கள் நீதி, சனி பகவான் ஒரு நீதிக்கு அதிபதி. ஆக ஒரு நீதிபதி போஸ்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு கோயிலில் ஒரு அரங்காவலர் பணி கிடைக்கும், அமைச்சர் போன்ற பதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு 100க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இல்லை, ஒரு அதிரடி அதிர்ஷ்டமாக கிடைக்கும். இப்ப இந்த 3 நல்ல கவனிங்க. இந்த மிதுன ராசிக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் 11ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிய சொத்து யோகங்கள், பதவி யோகங்கள். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தோட பதவி கிடைக்கும். சூரியன் அரசு கிரகம். அப்ப அரசாங்கத்துல அவங்களுக்குன்னு பெரிய ஒரு கோட்ரஸ் பங்களா, பெரிய பங்களா. ஏன்னா 12ஆம் அதிபதி 5, 12க்குரியவன் சூரியனோடு சேர்ந்தா அரசாங்கத்துல பங்களா போன்ற குவார்டர்ஸ் கிடைக்கும். அரசனுடைய குவார்டர்ஸ், ஜனாதிபதி தங்கியிருக்க மாளிகை, அரசு மாளிகையில் தங்கி அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. உலக புகழ், உலக சாதனை அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்கு. ஆகத்தான் திரும்ப சொல்றேன், மிதுனம் உலகை மிரட்டும், அது மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுடைய இந்த பராபவ ஆண்டில் பரவசப்படும், ஆனந்தப்படும் அனைத்து யோகங்களும் நிச்சயமாக உண்டு. இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு சரித்திர சகாப்தம் ஏற்படும்.
கீழே உள்ள நம்பரை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, இதில் ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தன். நன்றி, வணக்கம்.